எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் ஒரு ஜாதகத்தில் இருக்க 8ஆம் இடத்துடைய காரகத்துவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய பதிவில் மற்ற பாவங்களுடைய காரகத்துவங்களை நாங்கள் போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம 12 பாவத்துடைய காரகங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் மேற்கொண்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு பலன் நம்மளால் சொல்ல முடியும். நான் 6ஆம் இடத்த பற்றி நான் வீடியோ போட்டிருக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். எப்படி எத்தனையோ பயிற்சிகள் வந்தாலும் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி எப்போ ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தாலும் நம்ம எப்படி திரிகோண ஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 இங்கே இருக்க கிரகங்களுக்கும் இந்த இடத்தோட நிலைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா இந்த 3 இடங்களும் பார்த்திங்கன்னா முழுமையாக பார்த்திங்கன்னா துர்ஸ்தானங்கள். இதில் பார்த்திங்கன்னா நல்லது இருக்கிறத விட கெட்டது தான் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நமக்கு இருக்க கடன், நோய், நம்மளோட ஆயில், நம்ம கார் எக்ஸ்பென்சஸ், வெளிநாட்டில் போயிட்டு அகதியாக வாழறது, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த 6, 8, 12 ஆகிய இடங்களில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 8ஆம் இடத்து மூலிமா என்னென்ன நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த 6, 8, 12 நல்ல விஷயமே கிடையாது அப்படின்னு கிடையாது. ஸோ இதில் நல்ல விஷயமா இருக்குது. பட் இங்கே ஓவராலாக பார்க்குறப்ப கெட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்காக நல்ல விஷயமே கிடையாது அப்படின்றதும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 8ஆம் இடத்து மூலிமா என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நாம் பார்க்கலாம். ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்தை வச்சு நம்மளால் என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆயுதங்களால் துன்பம், போர், தீராத வியாதி, தடைகள், தாமதங்கள், கவலைகள், நீங்காத இன்னல்கள், காயங்கள், விரய செலவுகள், வாழ்நாள் முடிவு, பயம், அவமானம், வீண் அலைச்சல், நஷ்டம், தோல்வி, கடன் கொடுத்தவர்களால் தொல்லை, மோட்சம், பழி, பலவீனமான கண்டங்கள், தொற்று நோய், வெள்ளம், பஞ்சம், நிலநடுக்கம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல இருக்குது. ஸோ அதனால தான் இந்த 8ஆம் இடத்தை நம்ம முழுமையான துர்ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 8ஆம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா ரொம்ப வலுப்பெற்றாலும் நல்லதில்லை, அதே மாதிரி வலுவிழந்தாலும் நல்லதில்லை. சரி, ஏன் வலுவிழந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடம் தான் ஒருவருடைய ஆயுளை குறிக்குது. ஸோ ஒருவேளை இந்த 8ஆம் இடம் வலுவிழந்து இருந்தது அப்படின்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா ஆயுள் இருக்காது. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருக்கு நிறையா கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் ஆயுள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இது எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இது ஒரு டியூவல் கேம் ப்ளே மாதிரி. ஏன்னா இது இல்லாமல் இருக்க முடியாது, இது ரொம்ப இருந்தாலும் பிரச்சனை, அந்த மாதிரி தான் அது. ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது தான் நம்ம ஒரு விஷயம் ஜாதகத்தில் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இருக்கிற 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரகமே 100% நல்லது தான் பண்ணும், 100% கெட்டது தான் பண்ணும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? எல்லா கிரகமும் நல்லதும் பண்ணும், கெட்டதும் பண்ணும். அது எங்கே இருக்குது, யார் கூட இருக்குது, என்ன பார்வையில் இருக்குது, அது அந்த லக்னத்திற்கு பாவியாக வருதா சுபராக வருதா, இதையெல்லாம் வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி 8ஆம் இடத்தோட கிரகம் இருக்குது அப்படின்னாலே அது கெட்டதுன்றது கிடையாது. ஸோ இதே முன்னாடி எப்படி நம்ம அனலைஸ் பண்ணமோ அதே மாதிரி இது லக்னத்துக்கு சுபரா பாவரா அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம பார்க்கணும் அதை. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மேஷ லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 3, 6 கூடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அது மேஷ லக்னத்துக்கு ஆகாது, அவர் லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கலாம். அது ஜாதகருக்கு தீங்கு விளைவிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீங்கு விளைவிக்கும். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா கல்விக்காரகன். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து அதை அவரை ஒரு பெரிய அளவில் கொண்டு போய் நிறுத்தும். அதாவது படிப்பில் ஒரு உயரத்தை கொடுக்கும், அவருடைய படிப்பு வச்சே அவர் புழைச்சிக்குவார். அந்த மாதிரி ஒரு நிலையை அது கொடுத்துருவார். ஸோ என்ன தான் அவர் லக்னத்துக்கு பாவராக இருந்தாலுமே 3, 6க்கு அதிபதியாக இருந்தாலுமே அவர் லக்னத்தில் இருக்கும்போது அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை அது கொடுத்துரும். அதாவது படிப்பை அது கொடுத்துரும். நம்ம இன்னொரு உதாரணம் பார்ப்போம். உதாரணத்துக்கு கடக லக்னத்திற்கு செவ்வாய் 4ல் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவர் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதி, அஷ்டமாதிபதி. இப்போது அவர் பார்த்திங்கன்னா 4ல் உச்சம் அடைஞ்சிட்டா நிறையா கஷ்டங்கள் வரும். ஏன்னா அஷ்டமத்து அதிபதி பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கார். இன்னதான் அவர் என்ன கஷ்டங்களை அவர் அனுபவித்தாலுமே அவருக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எப்படியா இருந்தாலும் வெற்றி பெற்றுவார். அதே சமயம் ஆயுளும் அவருக்கு அதிகமாக இருக்கும். இது ஒரு வகையில் நல்லது தான் அவருக்கு. இதே கடக லக்னத்துக்கு யோகர்னு சொல்லப்படுற செவ்வாய் 10ஆம் இடத்துல இருப்பதாக நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அவர் பார்த்திங்கன்னா 5, 10 ஆகிய இடத்துக்கு அதிபதி. ஓகேங்களா? ஆதிபத்தியம் பெற்று ஆட்சி பெற்று இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அமைப்பு இருந்தால் அவங்க பார்த்திங்கன்னா தொழிலில் நல்லா வருவாங்க, நிறையா
இன்கம் earn பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா நிலங்கள் வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா? ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகர். இப்படி இருந்தாலுமே இயற்கை பாவரான செவ்வாய், நெருப்பு கிரகமாகிய செவ்வாய் வந்து அவருடைய 4ஆம் பார்வையால் லக்னத்தை பார்க்குறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாயோட இயற்கை குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்கோவம், தேவையில்லாமல் வந்து சண்டைக்கு போகிறது, அடிதடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி குணங்கள் வந்து அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே வரும். இந்த மாதிரி சண்டையில் ஈடுபட்டு அவருக்கு வந்து உடல் ஊனம் ஏற்படுறதோ, அப்படி இல்லைன்னா தழும்பு, வெட்டுக்காயம் அந்த மாதிரி ஏற்படுத்தி விட்டுருவார். ஸோ எதுக்கு வந்து நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கிரகத்தை வச்சு நம்ம வந்து அவர் வந்து நல்லது மட்டும்தான் பண்ணுவார், கெட்டது மட்டும்தான் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சுபகிரகமும் நல்லது பண்ணும், பாவகிரகமும் நல்லது பண்ணும். ஓகேங்களா? சுபகிரகமும் கெட்டது பண்ணும், பாவகிரகமும் நல்லது பண்ணும். இந்த மாதிரி மாறி மாறி தான் இருக்குமே தவிர்த்து, ஸோ அது எந்த இடத்துல நிற்குது, யாரோட பார்வை பெற்றிருக்கு, இது எல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து பலன் சொல்ல முடியும். இந்த 8ஆம் இடத்தை வச்சு எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாலும், நம்ம பெரும்பாலும் வந்து ஒரு ஜாதகருடைய ஆயுளை கண்டுபிடிக்கிறதுக்கும், எவ்வளோ நாள் அவருடைய ஆயுள் இருக்கும், அதே மாதிரி அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அதிகமாக இந்த 8ஆம் இடத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் முந்தைய பதவியிலே சொல்லியிருப்பேன், ஆயுளை பற்றி பார்க்கும்போது 8ஆம் இடத்தையும் பார்க்கணும், அது கூட வந்து 3ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ 8க்குடையவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான். ஸோ 8க்கு 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் வரும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து சூரியனையும் சந்திரனையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேணும், ஆயுளை பற்றி நம்ம வந்து பார்க்கும்போது. இதே பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 8ஆம் இடத்தை நம்ம வந்து துர்ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த 8ஆம் இடம் தான் முக்கியமான பாக்கியமான மாங்கல்ய பாக்கியத்தை வந்து குறிப்பிடுது. பொதுவாக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துக்குரியவன் வந்து வலுவிழந்து இருந்தார் அப்படின்னா, அந்த பெண்ணுடைய கணவனுக்கு வந்து ஆயுளில் வந்து பிரச்சனை ஏற்படும். ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 8க்குடையவன் வலுப்பெற்று இருந்தால் அவருக்கு வந்து நீண்ட ஆயுள். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 8க்குடையவன் வலுப்பெற்று இருந்தால் அந்த பெண்ணுடைய கணவருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள். ஸோ இதுதான் அந்த 8ஆம் இடத்துடைய பேசிக்கான ஒரு தன்மை இது. 8ஆம் இடத்தை வந்து நம்ம ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம், அஷ்டமஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய அடுத்த பதிவில் நாம் 9ஆம் இடத்துடைய காரகத்துவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.